ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் கத்துக்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகால் நினைவூட்டலோட நம்ம கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக ஒரு ரீகலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். அதாவது நமக்கு இன்னைக்கான சென்டென்ஸை கொண்டு போகும்போது ஒரு கிக் ஸ்டார்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ரீகால் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன பத்தி பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? அதாவது காலங்கள். ஸோ அந்த காலங்கள்ங்கிறது நமக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான சர்டைன் திங்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ ப்ரெசென்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஃபியூச்சர். ஸோ இந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்லையுமே நமக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு வித்தியாசமானது. அதாவது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல, ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல, ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வித்தியாசமான டென்சஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அந்த ஒவ்வொரு டென்சஸ்க்குமே ஒவ்வொரு ரூல் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ டென்சஸ் அப்படின்னும் போது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு டென்ஸும் ஒவ்வொரு ரூல் தரதால அந்த ஒவ்வொரு ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசக்கூடிய அர்த்தங்களும் ஈஸியாக அமைஞ்சிருது. ஸோ அப்போ நமக்கு ரூல் மட்டும் கிடைச்சா போதுமா மேம், நம்ம பேச ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் அது கூடவே உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா V1ல, V2ல, இல்லை V3ல, இல்லை INGல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆக்ஷனை எந்த இடத்துல உட்கார வைக்கணுங்கிறது இருக்கு. ஏன்னா ரூல் இருக்குன்னா ரூலுக்கு முன்னாடியா, ரூலுக்கு பின்னாடியா, இல்லை ரூலுக்கு இடையிலையாங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் வெல் நமக்கு என்ன வேணும், சப்ஜெக்ட் வேணும். ஸோ யாரை குறிக்குதுங்கிறத நீங்கள் சொல்லணும். ஸோ இவங்க மட்டும் இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் சிம்பிள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அந்த சிம்பிள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் சென்டென்ஸை நீங்கள் எலாபரேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக எலாபரேட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த டென்சஸ்லயே வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ஸுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கால் நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம். இப்போ எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம், நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க, போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி சொல்லலாம், அதுவும் பெர்ஃபெக்ஷனாக எப்படி சொல்லலாங்கிறத சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான டென்ஸ் என்ன, அதோட ரூல் என்ன, இன்னைக்கு என்ன ஒர்க் ஃபார்ம் பார்க்க போகிறோம், என்ன சென்டென்ஸ் எப்படி அமைக்கலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ், பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் யார் வேணும், கண்டிப்பாக ஆக்ஷன் வேணும். V1, V2, V3. அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பை, பாட். ஸோ இந்த இடத்துல பை அப்படிங்கிறத ரெண்டு விதமான பை சொல்லுவாங்க. BUY பை, BY. ஓகே. ஸோ இந்த BUY பை அப்படிங்கிறது வந்து ஒரு திங்ஸ். ஸோ ஒரு பொருளை வாங்குற இடத்துல சொல்றது. இந்த பை அப்படிங்கிறது வந்து இப்படிக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்ஷனாக தான் இங்கே பயன்படுத்துகிறோம், இப்படிக்கு நம்ம பயன்படுத்தலை. ஸோ பைங்கிறது வாங்க, பாட் அப்படிங்கிறதும் சரி, இந்த இடத்துல பாட் அப்படிங்கிறதும் சரி, வாங்கினார் இல்லை வாங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வாங்கினார், இந்த இடத்துல வாங்கி இருப்பார் இல்லை வாங்கப்பட்டது, அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். அப்போ பை, பாட் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிருக்கு இல்லையா? ஒர்க் ஃபார்ம் நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா இப்போ இந்த பைங்கிறது நம்ம பெரியவங்க நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். பட் குழந்தைக்கு வரும்போது வித்தியாசம் சொல்லிக் கொடுங்க. வித்தியாசம் சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. BU இடையில வரதுக்கூடியது வந்து திங்ஸ் நம்ம வாங்குறது, செல் ஆர் பை ப்ராடக்ட்ஸ். BY வரக்கூடியது இப்படிக்கு அப்படிங்கிறது. அவங்களுக்கு நீங்கள் வித்தியாசம் சொன்னீங்கன்னா ஈஸியாக அவங்க ஸ்பெல்லிங் எழுதும் போது கரெக்டாக எழுதுவாங்க. ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கான சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குன்னு. ஸோ சப்ஜெக்ட் வந்து I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க. ஸோ ரூல் எழுத போகிறோம். ரூல் வரும்போது வித் நெகட்டிவோட எழுத போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ வில் ஆர் ஷல். ஸோ இவங்க கூட நெகட்டிவ் அப்படிங்கும் போது நெகட்டிவ் யாரை இண்டிகேட் பண்ணோம், நாட் இண்டிகேட் பண்ணோம் இல்லையா? பர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ் அண்ட் V3 வந்து ஒர்க் ஃபார்ம். அப்போ நமக்கு ரூல் வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஒரு சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால், நாட், தென் ஹேவ், தென் V3 நமக்கு கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ இன்னைக்கான சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு சப்ஜெக்ட் வந்து ஷீன்னு எடுக்கிறேன்.
she will not have she will not have எழுதிட்டேன். ஸோ அப்போ அவள் வாங்க ஏதோ ஒன்று செய்யலை. என்ன செய்யலை? V3 வந்து bought. அப்போ ஏதோ ஒரு பொருளை வந்து அவள் வாங்கலை. she will not have bought அப்படின்னா அவள் அந்த பொருளை வந்து வாங்கி இருக்க மாட்டாள்னு சொல்லியாச்சு. எந்த பொருளை அப்படின்னு சொல்றீங்கன்னா she will not have bought all the veggies. அப்போ என்ன சொல்ல வராங்க? எல்லா வெஜிடபிள்ஸையும் அவங்க வாங்கலை. யார் வாங்கலை? அவள் அப்படிங்கிறது ஒருத்தரை தான் குறிக்குது. ஸோ அப்போ அந்த ஒருத்தர் என்ன சொல்றாங்க? அவள். அவள் ஆல் த வெஜ்ஜீஸ் இல்லையா? இப்போ அனைத்து வெஜ்ஜீஸ் வரும்போது என்னது? வெஜிடபிள்னு சொல்லலாம், இல்லை வெஜ்ஜீஸ்ன்னு சொல்லலாம். நீங்க அனைத்து காய்கறிகளையும் அனைத்து காய்கறிகளையும் will not have bought அப்படின்னு இருக்கு இல்லையா? வாங்கி இருக்க மாட்டாள். ஸோ அப்போ அவள் அனைத்து காய்கறிகளையும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? வாங்கி இருக்க மாட்டாள் அப்படிங்கிறது முடிஞ்சு. இதே ஆளுங்கிறத வந்து நான் லாஸ்ட் சென்டென்ஸ்ல எல்லாம் அப்படின்னு சொன்னேன், அனைத்துன்னு சொல்லலாம். நீங்க ரெண்டுல எது வேணாலும் உங்களுக்கு சொல்லலாம், எது கம்ஃபர்ட்டா இருக்குமோ. நான் ஒரே மாதிரி சொல்ல வேணாம் தான் ஒரு இடத்துல மாத்திருக்கேன். போன சென்டென்ஸ்ல எல்லான்னு கொடுத்தேன், இந்த சென்டென்ஸ்ல அனைத்துன்னு கொடுத்தேன். ஸோ இப்போ நீங்க இது மாதிரி எழுதும் போது உங்களுக்கு பை பாட் அப்படிங்கும் போது நீங்க பேசிக்கலாம். அவ இதை வாங்கியிருப்பாளா அப்படின்னு சொல்லும் போது நோ ஷி வில் நாட் ஹேவ் பாட் ஆல் த வெஜ்ஜீஸ். அவ எப்பயும் எல்லா காய்கறிகளையும் வாங்கியிருக்க மாட்டா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்ம என்ன பண்றோம், இங்கிலீஷ்ல அப்படியே ஃப்ரேம் பண்றோம். ஸோ இன்னைக்கான verb form பை பாட் பாட். ஸோ நம்மளுடைய நெகட்டிவ் ரூல் எழுதியிருக்கோம். இன்னைக்கான சென்டென்ஸ் நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த verb form வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.